ஹாய் குட்டீஸ், how are you? குட் மார்னிங்மா. ஓகேங்களா செல்லங்களா, கியூட்டீஸ், குட்டீஸ் மா. டுடே வந்து நம்ம வெல்கம் டு அவர் ஜேஐவிகே டியூட்டர் சேனல். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக அதாவது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 2 டாபிக் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னென்ன டாபிக் பார்த்தோம்? அடிஷன்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் அடிஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன பார்த்தோம்? 2 டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனும் பார்த்துட்டோம். ஆமாவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன். டிவிஷன்னா என்ன தெரியும்னா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்ஃபார்மாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் தானே? 3rd ஸ்டாண்டர்டில் டிவிஷன் வரும் உங்களுக்கு. ஸ்டார்டட் ஃப்ரம் 2nd ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் டிவிஷன். ஸோ டிவிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறோம், இந்த வகுத்தல் அதாவது டிவிஷன் நம்ம என்ன பண்ண 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா குட்டீஸ்? சாப்பிட்டீங்களா? எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக் போகலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் அப்படின்னா என்ன? 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன்னா டிவிஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் நார்மல் டிவிஷன், செகண்ட் ஒன் பாயிண்ட் டிவிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்னது? நார்மல் டிவிஷன், நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் டிவிஷன். இப்போ இங்கே பிளேஸ் பத்தாதனால ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பாயிண்ட் டிவிஷன் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். எதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கன்னு திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் பேஜஸில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நார்மல் டிவிஷனாக இப்படி தான் இருக்கும் எப்பயுமே. நல்லா பார்த்துக்கோங்க நார்மல் டிவிஷன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஒரு டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டேபிள்ஸ் என்ன டிஜிட் வந்திருக்கு? 2 டேபிள்ஸ். அப்போது 2 டேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம மல்டிப்ளிகேஷன் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அந்த டாப்பிக்கில் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், இந்த சைடு என்ன இருக்குது? 2. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதோட என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைசர்னு சொல்லுவாங்க. இது பேர் இது என்னது? டிவைசர். அதாவது இந்த டேபிள்ஸால், அதாவது 2 டேபிள்ஸால் இந்த உள்ளே இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிஷன் பண்ண போகிறோம். அதனால் இது டிவைசர்னு பேர். ஓகேங்களா? இந்த 2 டேபிள்ஸால் 1 0 2 4 என்ன பண்ண போகிறோம்? டேபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே குட்டீஸ், நீங்கள் அடிஷனுக்கு எப்படி சிம்பிள் பார்த்தீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அடிஷன்ஸ்க்கு என்ன சிம்பிள்? ப்ளஸ் சிம்பிள். நல்லா ஞாபகம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். நல்லா தெரியும் அடிஷன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி சிம்பிள் பார்த்தோம்? சப்ட்ராக்ஷன். எஸ், சப்ட்ராக்ஷன் ஆனது கழித்தல். இந்த சிம்பிள் அடிஷன் சிம்பிள் ஆட் பண்ணுறது, கூட்டல்றது. ஓகேவா? கூட்டல். நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன். கிராஸாக போடணும்னு சொன்ன மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன்னா நம்ம பெருக்குதல்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா டிவிஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சிம்பிள்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு லைன் மாதிரி போட்டு மேலே ஒரு டாட்டு, கீழே ஒரு டாட். இது டிவிஷன் சிம்பிள். இப்போ இந்த டிவிஷனோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு நல்லா? இதுதான் டிவிஷன் சிம்பிள். இப்போ டிவிஷன் சிம்பிளில் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சம்ஸு கொடுப்பாங்க? இப்போ இதை வந்து ஒரு வேறு விதமாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடத்தை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சம்ஸ்னால் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு? இதோட நேம் என்னன்னு சொன்னேன்? டிவைசர்னு சொன்னேன். DIVISOR டிவைசர் என்ன சொல்லுவாங்க? இது டிவைசர். என்னன்னு சொல்லுவாங்க? டிவைசர். இது என்னன்னு சொல்லுவாங்க? இந்த இருக்கு பாருங்க 4. இது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிவைடன்ட்னு சொல்லுவாங்க. DIVIDENT டிவைடன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம் எப்படி கொடுப்பாங்க உங்கள் புக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. பாருங்கள், 2 டிவைடட், அதாவது இது டிவிஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா? அந்த சிம்பிள் போட்டுட்டு இந்த பக்கம் இருந்து டிவைடன்ட்டை ரைட் பண்ணுவாங்க.
1 0 2 4 இப்படி தான் சம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுதான் சம்ஸ். இந்த சம்மை நம்ம எப்படி இது மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணணும். சம்ஸ் டிவிஷன் சம்ஸுக்கு போகணும். அதனால் இங்கே பாருங்கள், டிவைசர் இங்கே வந்துடுச்சு, டிவைடண்ட் இங்கே வந்துட்டு ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டிவிஷன் போடுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். மெத்தட்னா என்ன, ஒன்றும் இல்லை, இந்த டிவைசர் இங்கே போடுறோம், டிவைடண்ட்டை இங்கே போடுறோம், நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன் லேட்டஸ்ட் மெத்தடுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அது வேறு. இது இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு கிராஸாக போடுறோம், அவ்வளோதான். ஒரு எல் ஷேப் மாதிரி சின்னதாக போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ்குள்ளே போகலாமா நம்ம? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது டிவைசர் டிவைடண்ட். இப்போ நம்ம என்ன டிவைசர் என்ன இருக்குது, 2 இருக்கா, அப்போ என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், 2 டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இங்கே 3 இருக்குது டிவைசர்னால் 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே 4 இருந்துச்சுன்னா 4 டேபிள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு கன்ஃபியூஷன், ஈஸி தான். ஈஸியாக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கஷ்டம்னா கஷ்டம், ஈஸினா ஈஸி. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கூல்லலாம் அடி வாங்குற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான். எப்படின்னு கேளுங்க. நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், 2ண்டாக இருக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அடிஷன் டிவிஷனுக்கு நீங்கள் ரொம்ப அடித்து எப்படி டீச்சர்ஸ் கிட்ட இல்லை மிஸ் கிட்டலாம் நீங்கள் திட்டி வாங்கியிருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம். ஆமாவா? என்னால் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஆல்சோ டீச்சர். நானும் ஒரு டீச்சர் தான். ஓகேங்களா? நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துன்னு தான் இருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப எதுவும் தெரியாமல் எது கேட்டாலும் கொஸ்டின்ஸ் பண்ணாமல். மேக்ஸ்னாவே உங்களுக்கு கஷ்டம், ஆமாம் தானே? எப்பவுமே எல்லாத்துக்குமே கஷ்டம் தான், இன்க்ளூடிங் மீ, எனக்கும் கஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஒரு லெவல் வந்துட்டால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களோட ஏஜுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கூலில் 45 மினிட்ஸில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அழகாக டீச்சர்ஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா நம்ம, எப்படி சம்ஸ் போடலான்ட்டு? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், 2 டேபிள்ஸ். இப்போ 2 டேபிள்ஸ் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 1 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 1 டிஜிட்ஸ்னால் நம்ம 1 டிஜிட் தான் எடுக்கணும். இதுதான் வந்து ஒரு மெத்தடு. இப்போ 1னா 1, அப்போ இங்கே 1 தானே இருக்கீங்க டிவைசரு டிவைடண்ட்டு, அப்போ 1 எடுத்துக்கலாம். பட் இங்கே 2 1s 2ன்னு ஸ்டார்ட் ஆகுதுனால இங்கே 1ன்றது எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஆன்சர். நம்ம யூஸ் பண்ண போகிறது, நம்ம இது தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம டேபிள்ஸில். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த டேபிள்ஸ், இந்த டிவிஷனுக்கு. அப்போது இந்த சைடில் பாருங்கள், ஏதாவது 1ன்னு வந்துருக்குங்களா, நம்ம 2 ஸ்டார்ட் பண்ணுறதே 2. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு 0 இருக்கு இல்லையா, பக்கத்தில் ஒரு 0 இருக்கு இல்லையா, அப்போ என்ன 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும். இது ஒரு 1 டிஜிட், இது ஒரு டிஜிட்டு, இது ஒரு டிஜிட். அப்போ எத்தனை டிஜிட் டோட்டலாக, 2 டிஜிட்டுங்களா, 1 2. இப்போ இந்த 2 டிஜிட் எடுத்துட்டா தான் நம்ம சம்ஸ் போட முடியும். எப்படி பாருங்கள், இந்த 2 டேபிள்ஸில் எங்கேயாவது 10ன்னு வருதா பாருங்கள் ஆன்சர். பாருங்கள் 1 by 1 பாருங்கள். இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு, இங்கே 6 வந்திருக்கு, இங்கே 8 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10 வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ நம்ம எப்படி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு 2 5s 10. ஆமாம் தானே? இங்கே பாருங்கள், 2 5s 10. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1 2 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரில் எங்கே போகணுன்னு மஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. 2ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆல்ரெடி நமக்கு டிவைசர் இருக்குதா, அதை விட்டுடுங்க. இருக்கிறதுனால வேணாம், நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 5 இங்கே எங்கன்னா இருக்கா, இல்லை. இந்த 5 சென்டரில் வருது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் மட்டும்தான் நீங்கள் டேபிள்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்க. எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த 5 எடுத்து மேலே போடணும். ஓகேவா? 5 2 10 இங்கே வரும். 5 2s are 10. இந்த ஆன்சருக்கு வந்து பாருங்கள் 10 இப்படி போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 1 செகண்ட். இங்கே பாருங்கள் 2ன்றது டிவைசர். இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்குது. 2 டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் 2 இருக்குது வேண்டாம். நெக்ஸ்ட்டு 5ன்றது இங்கே எதுவுமே இல்லை. 5 எடுத்து எப்பயுமே எங்கே போகணும், அதாவது இங்கே சென்டரில் வர நம்பர்ஸ் எல்லாம் மேலே வரணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 5 போட்டுட்டோம். 10ன்றது பாரு ஆன்சர். 2 5s are 10. அப்போது என்ன 5 2s are 10. 10 எடுத்து கீழே போட்டோம். ஓகேங்களா? போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ஒரு லைன் போட்டுருவோம். லைன் போட்டுட்டு இந்த 10 நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நம்ம மல்டிப்ளிகேஷனில் வந்து நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி போட்டோமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருங்க ஒரு டைம் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள். இந்த 3 2 அதாவது 3 டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி போட்டதில் இங்கே பாருங்கள், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது 72ன்றது ஒரு ரோ, 48ன்றது ஒரு ரோ. அப்போ இங்கே 2 டிஜிட் வந்தால் 2 ரோ வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணோம். 2 7 + 8 15. 15ல் 5 இங்கே இருக்குது, 1 இங்கே கேரி போட்டோம். அப்போ 4 + 1 5. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறோம். பட் டிவிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ஷன் என்ன சொன்னேன், மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் சேமாக வந்தால் நம்ம என்ன வரும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு, 0 தான் ஆன்சர் வரும் சொன்னேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி. எப்படி உங்களுக்கு 1 செகண்ட் சொல்லி காட்டிட்டுமா? சப்ட்ராக்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், 0 தான் யூஸ் 0 போட்டு நீங்கள் கேன்சல் பண்ண சொன்னோன்னா அங்கே பார்த்துக்கோங்க. 1 இங்கே வேணாம், இங்கே போகிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இங்கே மேலே இருக்குது 10னா 10 0 போட்டோம். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ கீழே 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 10 நம்ம 10 0வை கேன்சல் பண்ண போகிறோம். ஆமாவா? 10 0 போட்டோம். கீழே என்ன கொடுத்துருங்க, சேம் நம்பர் தானே. 10 0 கேன்சல் பண்ணுங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஏதாவது ரிமைனிங் 0 எதனா இருக்கா சொல்லுங்கள்? இருக்காது. ஏன்னா இங்கே சேம் நம்பர். ஆமாவா? மேலே 10 கீழே அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக 0 போட்டுருங்க. சேம் நம்பர் மேலே கீழே வந்துச்சுன்னா சப்ட்ராக்ஷனில் 0 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே பாருங்கள் 10 நம்ம இந்த டிஜிட் முடிச்சிட்டோம். 10ன்றதை முடிச்சிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அது வேல்யூ நமக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அகெயின் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது பாருங்க, 2 அப்படியே கீழே இருக்குங்க, பார்க்கலாம். 2 அப்படியே இருக்குங்க, இறக்கிட்டிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாமா? இங்கே 2ன்றது இங்கே ஆன்சர் இருக்கா பாருங்கள், இந்த சைடு இங்கே பாரு ஃபஸ்ட்லேயே இருக்கு. 2 1s are 2ன்றது ஆன்சர். அப்போ என்ன இதை யூஸ் பண்ணுவோம், இங்கே எழுதுக்கோங்க. 2 1s are 2. இப்போ எது வந்து மேலே போகும், எது கீழே கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 2ன்றது ஆல்ரெடி டிவைசரில் இருக்குது. அப்போ 1ன்றது எங்கே போகும், மேலே போகும். 2 1s are என்ன ஆன்சர் என்ன 2. அப்போ இங்கே வந்துச்சா 2. எஸ், புரியுதுங்களா? இப்போ அதே இப்போ 5 எப்படி 5 2s are 10ன்னு போட்டோம்ல, அதே மாதிரி தான் 1 2s are 2 போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சேம் நம்பர் 2ன்றது கீழே 2 இருக்குது, மேலேயும் 2 இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும், சப்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். அப்போ என்ன வரும், 0 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஒரு லாஸ்ட் நம்பர், ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அந்த 4ஐ கீழே அப்படியே இறக்குங்க. இறக்கியாச்சா? ஓகே, இந்த 4 இறக்கியாச்சு. இப்போ 4ன்றது இங்கே ஆன்சர் இருக்கா பாருங்கள் 2 டேபிள்ஸில். ஃபஸ்ட் 2 1s are 2, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, அப்போ என்ன வரும், 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, 2 2s are 4.
4. ஓகே, இப்போ 2 எந்த 2 பாருங்கள், ஆல்ரெடி டிவைசர் இங்கே இருக்குது. அப்போ இந்த சென்டரில் இருக்க நம்பர் எங்கே போவோம், மேலே 2 2s are what is the answer 4 பாருங்கள். அகெயின் சேம் நம்பர், மேலேயும் 4 கீழேயும் 4, சப்ட்ராக்ஷன் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0. முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான், ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா, வெரி 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 ஈஸி. ஸோ நீங்கள் எதுவுமே கஷ்டப்படாதீங்க. இது பாருங்கள், இது சிங்கிள் டிஜிட், அதாவது ஒன்லி 1 டிஜிட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஈஸியாக போயிடுச்சு. ஓகேங்களா, இதே மெத்தட் தான் பாயிண்ட் டிவிஷனில் உங்களுக்கு எப்படி பார்க்குறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் டிவிஷனை பார்த்துட்டோம், இவ்வளோ தான். இதை எப்படி எடுத்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ரிமைண்டர், விச் ஒன் இஸ் குவாஷன் கேட்பாங்க. குவாஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்திருக்கு பாருங்கள், என்ன வந்திருக்கு ஆன்சர் 512ன்னு வந்திருக்கு, 512. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாஷன் சொல்லுவாங்க. குவாஷன்ஸ் இங்கே பாருங்கள், QUARTIENT குவாஷன்ட். ஓகே, குவாஷன்னா என்னது, மேலே வர ஆன்சர், இதுதான் குவாஷன். இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு 512. கீழே ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. ரிமைண்டர்னா மீதி என்ன வந்திருக்கு நமக்கு இங்கே, இது திஸ் இஸ் அ ரிமைண்டர். என்ன வந்து 0 தான் வந்துக்குது. அப்போது ரிமைண்டர் என்னது, REMAINDER, ரிமைண்டர் என்ன வந்திருக்கு இங்கே 0. இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி போடுவோம் பார்த்தீங்கன்னா, இதை குவாஷன் கியூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ரிமைண்டர் இல்லையா, ஷார்ட்டாக பாரு, ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், குவாஷனுக்கு கியூ மென்ஷன் பண்ணுறாங்க, ரிமைண்டருக்கு ஆர்ன்றது எடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான், சிம்பிளாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹோப். நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ் சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி, உங்களுக்கு சப்ட்ராக்ஷன்லாம் செல்ஃப் செக் பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ இந்த சம்ஸ் டிவிஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செல்ஃப் செக், அதாவது நீங்களே செக் பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட கேட்கணும் அவசியமே கிடையாது. என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல என்ன குவாஷன்னா வந்துக்குது பாருங்கள், 512, அதாவது 512 வந்திருக்கா. நெக்ஸ்ட் டிவைஸர் நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்கோம் 2, ரெண்டுத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது வரும். உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா கரெக்டு. இங்கே பாருங்கள், 2 2s are என்ன 4, 2 2s are 4, 2 1s are என்ன 2 1s are 2, 2 5s are என்ன, இங்கே பார்த்துக்கோங்க 2 5s are 10. பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துச்சுங்களா, வந்திருக்குங்களா, 1024. இங்கே வந்திருக்கு பாருங்கள், 1024. அப்போது நீங்கள் போட்ட இந்த சம்ஸ் பர்ஃபெக்ட் 100% கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா, இவ்வளோ தான் குட்டீஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் படிக்க தெரில, நான் படிக்கலை, படித்தவங்கன்னு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுங்க. மேக்ஸ்ன்றது கண்ணால் பார்த்து கற்றுக்கிறது. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் போனால் தான் ஃபார்முலான்னு ஒன்று வரும். இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்கூல் போகிறதுனால நிறைய குழந்தைங்க இப்போ 45 மினிட்ஸில் நாங்கள் 45 நிமிஷத்தில் எடுக்கணுங்க ஒரு கிளாஸ். அது எடுக்க முடியாது, எல்லா குழந்தைங்க ரீச் ஆகுமா ரீச் ஆகாது, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம், பேசிக்ஸ் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எல்லா சம்ஸும் போட்டு போயிடலாம். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ஆஃப் மேக்ஸ், அதாவது பேசிக்ஸு. ஃபஸ்ட்டு அடித்தளம் கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பில்டிங்கே கட்ட முடியும் இல்லைங்களா. பேஸ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் தான். அந்த மாதிரி இது பேஸ்மெண்ட் இதுங்க குழந்தைங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கைண்ட்ஃபுல்லாக நான் கேட்குறேன். கொஞ்சம் நீங்களே நான் சொல்கிறத நீங்களே அதை ரிவர்ஸ் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்களே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கு படிக்கணும்னு அவசியமே, உங்கள் நம்பர்ஸ் தெரியும் இல்லைங்களா, இது 2, இது 1 0 2, இது போதும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். இது இருந்தால் நீங்கள் அழகாக சொல்லி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. படித்தவங்க படிக்காதவங்கன்னு எதுவுமே கிடையாது, அதுவும் மேக்ஸில் மட்டும். அதுவும் இந்த பேசிக்ஸில். ஹையர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
பேசிக்ஸை நீங்கள் ஈஸியாக அழகாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலில் அடி வாங்காமல் உங்கள்கிட்டயே அப்ரிசியேஷன் வாங்கி, ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கி குழந்தைங்களோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க, இப்போ நார்மல் டிவிஷன் முடிச்சிட்டோம். நார்மல் டிவிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டிவிஷன் போகலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட் டிவிஷன். ஓகே, என்னது? பாயிண்ட் டிவிஷன். ஓகே, என்ன பாயிண்ட் டிவிஷன்? இது டிவிஷனு, இது வந்து நார்மல் டிவிஷனு, இது நார்மல் டிவிஷன், இது என்ன பாயிண்ட் டிவிஷன் பார்க்கலாங்களா? இது பாருங்கள், பாயிண்ட் டிவிஷன் பாருங்கள். இது பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12 என்னது? இந்த சைடு வருது என்னன்னு சொன்ன மிஸ் என்ன சொன்ன உங்களுக்கு? திஸ் இஸ் த டிவைசர். இதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்க? இதோட நேமு டிவைசர். ஓகே, இப்போ டிவைசர் அப்படின்னா என்ன? 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள், 12 டேபிள்ஸ் தான், வேறு எந்த டேபிள்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்போ 12 டேபிள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எத்தனை டிஜிட் இருக்குது? 12ன்றது எத்தனை? 1 2 டிஜிட்ஸ் இருக்குது, 2 டிஜிட்ஸ். அப்போது நம்ம இந்த டிவைடண்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் டிவைடண்ட் சொன்னால உங்களுக்கு, டிவைடண்ட், இது டிவைடண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியலனா ஃப்ரண்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், டிவைடண்ட், டிவைசர், இது குவேஷனு, ரிமைண்டர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நார்மல் டிவிஷனில் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது என்னது? டிவைடண்ட். இப்போ பாருங்கள், இங்கே வந்து டிவைசர் 1 2 டிஜிட் இருக்குது. இங்கே எத்தனை டிஜிட் பாருங்கள்? ஃபஸ்ட் நம்ம எத்தனை? இங்கே 2 டிஜிட்னா இங்கே 2 டிஜிட் தான் எடுக்கணும். இங்கே 1, சப்போஸ் இங்கே 2னா ஒரு டிஜிட் மட்டும் இருக்குதுன்னா நம்ம இங்கே 1 டிஜிட் தான் எடுக்கணும் டிவைடண்ட்டில். இப்போ இங்கே 2னால கண்ணை மூடி என்ன வேணால் பண்ணலாம், 2 டிஜிட் கரெக்டாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ 2 டிஜிட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். 1யும் 0, அதாவது 10 எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங் இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம டேபிள்ஸில் 12 1s are 12. இங்கே ஏதாவது 10ன்றதுக்கு 2 டிஜிட் நம்ம எடுத்துட்டோமா, இங்கே 10 எதாவது இருக்கா பாருங்கள், இந்த சைத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறது. நம்ம இங்கே 10ன்றது இருக்கா பாருங்கள், இங்கே இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறது என்னது? 12. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்? எத்தனை டிஜிட் எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டிஜிட்டாக 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம். ஓகே, 1 நம்பர் 1. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இந்த சைட் டேபிள்ஸில் அந்த 10ன்றது ஆன்சர் இருக்குமானா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் 4 இருக்குல்ல, 1 0 4, அப்போ அது 3 டிஜிட் எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு டிவைசர் பார்க்குறோம், 1 டிஜிட் இருந்தால் 1 எடுத்துப்போம், இந்த சைடு 1 எடுத்துப்போம், 1 மட்டும் எடுத்துப்போம். ஆனால் இங்கே 12ன்னு இருக்குது, அப்போ 2 டிஜிட்டு, அப்போ இங்கே 2 டிஜிட் எடுக்கணும். அப்போ 2 டிஜிட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தோம் 10ன்றது எதுவுமே இல்லை இங்கே. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்கத்தில் இருக்கிற டிஜிட்டும் சேர்த்துக்கிட்டோம். 104, அதாவது 104. ஓகே, 104 எங்கன்னு பாருங்கள். அப்போ 104க்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், 12 இல்லை, 24 இல்லை, 36 104 கிடையாது, 48 கிடையாது, 60 கிடையாது. அதாவது இங்கே பார்த்துக்கோங்க, 104 அப்படின்னு எடுத்துருக்கோமா. அப்போ இந்த 104ல் அதாவது 104ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நம்பராக நம்ம பார்க்கணும். கீழே என்னது, இதோட பெரிய நம்பராக எடுத்து கீழே நம்ம போட்டு மைனஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. இதோட சின்ன நம்பர் தான் போட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. 12 போடலாமா, ரொம்ப சின்ன நம்பர். 24 போடலாமா, ரொம்ப சின்ன நம்பர். 36 போடலாமா, அதுவும் சின்ன நம்பர். 48 போடலாமா, 104 48 கம்பேர் பண்ண இது சின்னது, ரொம்ப சின்னது 48. 60 போடலாமா, அது 60 எங்கே இருக்குது, 104 எங்கே இருக்குது. 72 போட முடியாது. 84 போடல. 96 பார்க்கலாம். அடுத்தது என்ன வருது, 118 வருது. நமக்கு இங்கே அது இருக்கிறது 104, அதாவது 104. நம்ம அந்த நம்பருக்குள்ளே தான் பார்க்கணும். இதுக்கு மேலே ஒரு நம்பர் கூட எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. அப்போது 108 போட முடியாது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், 96 எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, 96 தான் எடுக்கணும். ஏன்னா இந்த நம்பருக்கு மேலே ஒரு நம்பர் கூட போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்குன்னு ரொம்ப சின்ன நம்பரும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 84 72 60 48 எடுக்கக்கூடாது. அப்போது 96 எடுத்துக்கலாம். அப்போது இந்த நம்பர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 104 104. இப்போ 96 இருக்கு இல்லையா, அது தூக்கி போடுங்க. இங்கே 96 எப்படி இருக்குது பாருங்கள். டிவைஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. 12 × 8 96ன்னு இருக்கா.
12ன்றது இங்கே இருக்குது. அப்போ 8 எங்கே போடணும்? மேலே போடணும். 8. ஓகே, 8 12 என்ன ஆன்சரு? 96. 96 இப்படி தான் போடணும். இப்படி தானே டிவைட் பண்ணி இது சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. 104 96 இப்படி போடக்கூடாது. 104 96 இப்படி போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது ராங்கு. இதுதான் கரெக்ட். இப்படி தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. 4லேருந்து இப்போ பாரோ சம் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு 2 டைப்ஸ் சப்ட்ராக்ஷன் அதே தான் வேறு ஒன்றும் இல்லை. பாரோ சம் தான் அங்கே வந்துருக்கு. இப்போ பாருங்க, மேலே சின்ன நம்பரா, கீழே பெரிய நம்பர், எப்படி நம்ம மைனஸ் பண்ண முடியும்? அப்போது பக்கத்தில் இருக்கிற நம்பர்கிட்ட நம்ம என்ன பண்ண பாரோ வாங்கணும். அப்போ 0ன்றது ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 0, அதாவது வேல்யூவே இல்லாமல் இருக்குதாங்க. ஓகேவா? நம்பர்ஸ் எது 0ன்னு சொல்லுவோம். அப்போ 0 கிட்டது ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண 4 இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். 104 96 இப்போ என்ன பண்ண 4 இங்கே பாருங்க குட்டீஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 10 அதாவது 104 96ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 4 சின்ன நம்பர், இங்கே பெரிய நம்பர். அப்போ இது சப்ட்ராக்ஷன், அதாவது பாரோ சப்ட்ராக்ஷன். இதோட பேர் என்னது? பாரோ ஏன் இங்கே மேலே ஸ்மால் நம்பர், கீழே பிக் நம்பர், அதனால் இது என்னது? பாரோ சப்ட்ராக்ஷன். நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4 என்ன பண்ணும்? 0 கூட கேட்கும். ஆனால் 0ஆல் ஒரு நம்பர் கூட கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? 0 என்ன பண்ணுச்சு? 0 போய் கேட்குது. எங்கே கிட்டேங்க பாருங்கள், 4 0 கிட்ட கேட்குது. அதுக்கிட்ட எதுவும் இல்லை. 0 என்ன பண்ணுச்சு? இங்கே பக்கத்தில் 1 இருக்கு இல்லையா, அது 1 கேட்குது. 1 நம்பர் கொடு அப்படின்னு. இருக்கிறது 1 நம்பர் தான். அது என்ன பண்ணோம்? டக்குன்னு 1 நம்பர் கொடுத்துட்டா என்ன சேஞ்ச் ஆகும்? 0 என்ன சேஞ்ச் ஆகும்? 10 சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே 1ன்றது இருக்காது. ஏன்னா 1 இங்கே வந்துச்சு இல்லையா, அப்போது 10. 0 என்ன மாறிச்சு? 10 மாறிச்சு. ஆமாம் தானே குட்டீஸ்? இப்படி தானே சொல்லி கொடுத்தேன் மிஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 10. இப்போ கேட்கும் 4 வந்து 10 கிட்ட கேட்டப்போ கொடுக்கும்ல, 1 நம்பர் கொடுக்க முடியும்ல, 10ஆல் கொடுக்க முடியல. இப்போ 0 தான் 10 மாறிடுச்சு இல்லையா. ஸோ 10 என்ன பண்ணுது? இங்கே 4க்கு 1 கொடுக்குது. அப்போ என்ன மாறும்? இங்கே 14 மாறும். ஓகே, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் அதுக்கு தான் நம்ம சம்ஸ் போகிறோம். அதுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. இங்கே பாருங்கள், 10 என்ன பண்ணுச்சு? 4 கிட்ட 1 கொடுத்துருச்சு. அப்போங்க 10 என்னவா மாறும்? 9 மாறும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. 4 வந்து 4லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 4 என்ன பண்ணுச்சு? 0 கிட்ட 1 கேட்டுச்சு. பட் 0ஆல் 1 கொடுக்க முடியல. அதனால் 0 என்ன பண்ணுச்சு? 1 கிட்ட 1 கொடுன்னு கேட்டுச்சு. ஓகேவா? அப்போ இந்த 1 வந்து 0 கிட்ட போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகிருக்கும்? 0 என்னவா மாறி இருக்கும்? 10 மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த 1ன்றது அங்கே இருக்குமா? இருக்காது. ஏன்னா 1 இங்கே தான் வந்துடுச்சு இல்லையா. அதான் கிராஸ் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 0 கிராஸ் அவுட் பண்ணி இங்கே 10ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 10 இருக்குது. இப்போ 10 கிட்ட 4 என்ன பண்ணுச்சு? இப்போ கேட்குது. 4 என்ன பண்ணுச்சு? ஒரு நம்பர் கொடுன்னு கேட்டுச்சு. அப்போது 10 என்ன பண்ணுச்சு? ஒரு நம்பர் கொடுத்தோடனே 4 என்னவா மாறிச்சாங்க? 14 மாறிச்சு. மாறிட்டோன்னே அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கும்? 10லேருந்து 1 கொடுத்தாச்சு. இப்போ இங்கே என்னவா இருக்கும்? 9. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? புரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? நீங்கள் இயர் ஆஃப்டர் போக போக சம்ஸ் கிளியராக ஆகிடுவீங்க. கவலைப்படாதீங்க, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 14 இருக்குது. அப்போ என்ன பண்ண? 14 0 போட்டுக்கோ. 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அகைன் செக் பண்ணுங்கள், ரீசெக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 0 போட்டோம். இப்போ என்ன, நான் எத்தனை 0 கேன்சல் பண்ணோம்? 6 0 கேன்சல் பண்ணோம். ஓகேவா? நல்லா கவுண்ட் பண்ணி கரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, கரெக்டாக கேன்சல் பண்ண கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. ஓகே, எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் எத்தனை 0 இருக்கு பாருங்கள். 1
2 3 4 5 6 7 8. அப்போ டோட்டல் எத்தனை ஜீரோ இருக்குது? 8. வாட் இஸ் ஆன்சர்? 8. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போ 14லேருந்து 6 மைனஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 8. அப்போ மேலே என்ன இருக்குது? இங்கே 9 இருக்குது, கீழே 9 இருக்குது. அப்போ சேம் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு? 0. ஓகேவா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரீங்க? இங்கே என்ன வச்சிங்க? ஆன்சர் என்ன வச்சிங்க? 0 8ன்னு வந்தது ஆன்சர். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? இப்போ கரெக்டாக வந்துச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8 கீழே இறக்க சொல்லியிருக்கேன். ஆமாம் இல்லையா? ஓகே, 8 இறக்கியாச்சு. இப்போ 8 பாருங்கள், ஆன்சர் இங்கே இருக்கா பாருங்கள். இல்லைன்னா இந்த நம்பர் இங்கே இல்லைன்னா இதுக்கு கீழே நம்பர் பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம பார்த்தோம்? 104 எப்படி பார்த்தோம்? 96 எப்படி எடுத்தோம்? அந்த மாதிரி 8 கீழே இருக்க பாருங்கள். 12 போடலாமா? ரொம்ப சின்ன நம்பர். 24 சின்ன நம்பர். 36 சின்ன நம்பர். 48 சின்ன நம்பர். 60 சின்ன நம்பர். 72 சின்ன நம்பர். 84க்கு அடுத்து 96ன்னு வருது. அப்போது 96 எடுக்க முடியுமா? 88ஓடு பெருசாக போகுது இல்லையா? அது 84 எடுத்துக்கலாமா? நம்ம பக்கத்தில் போயிடுச்சு, சின்ன நம்பர் இல்லையா? 84 எடுத்துக்கலாமா? அப்போ பாருங்கள், இதை எழுதிக்கோங்க அப்படியே. 12 × 7 = 84. ஓகே, 84. இப்போ எடுத்துக்கலாமா? இப்போ எதை மேலே போடணும்? எந்த நம்பர் மேலே போடணும் சொல்லுங்கள். கரெக்டாக 12 போடலாமா? 7 போடலாமா? வெரி குட். ஆன்சர் இஸ் 7 தான் போடணும் மேலே. 7 12 = 84. அதாவது இங்கே சென்ட்ரல் வர நம்பர் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போகும். தட் இஸ் குவாஷனில் தான் போய் நிற்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் குவாஷனில் போயிடும். இதெல்லாம் வந்து டிவைசரு. இந்த இங்கே இருக்க சைடில் இருக்கிற ஆன்சர் எல்லாம் கீழே வந்துடும். இவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் வந்தால் குவாஷன், அவ்வளோதான். சென்டர் வர நம்பர்ஸ் எல்லாம் எங்கே போகணும்? குவாஷனில் போகும். ஓகே, இப்போ பாருங்கள், 7 12 = 80. என்ன ஆன்சர்? இங்கே ஆன்சர் என்ன வச்சு? 84. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 8லேருந்து 4 இது என்ன? நார்மல் பாரோ சப்ட்ராக்ஷன். ஓகே, நார்மல் சப்ட்ராக்ஷன், நாட் பாரோ சப்ட்ராக்ஷன். ஏன்? மேலே பெரிய நம்பர் இருக்குது, கீழே சின்ன நம்பர். அப்போ நார்மல் சப்ட்ராக்ஷன். இப்போ 8ல் 4 போச்சுன்னா 4. ஆமாம் தானே? 80 போட்டு 40 கேன்சல் பண்ண ரிமைனிங் 40 தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே ஒரு சேம் நம்பர் மேலேயும் கீழேயும். அப்போ நம்ம என்ன ஒரு 0. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லா நம்பரும் இறக்கியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? நல்லா இப்போ நோட்டீஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு பாயிண்ட் டிவிஷன்னா என்னன்னு இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அது வரும். ஓகேங்களா? நமக்கு ரிமைண்டர் என்ன சொன்னேன்? கீழே வருது ரிமைண்டர் சொன்னேன். நல்லா இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே எழுதி வைக்கிறேன் உங்களுக்கு. ரிமைண்டர் மீன்ஸ் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை 2 வரலாம். இவ்வளோ தான் உங்கள் மேக்ஸிமம் வரணும் ரிமைண்டராக. 0 வரலாம், இல்லை 1 வரலாம், இல்லை 2 வரலாம். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே பார்த்துக்கோங்க, ரிமைண்டரு 4 வந்திருக்கு. பிக்கெஸ்ட்டு பெரிய நம்பர், இது வரவே கூடாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதுவும் எல்லா நம்பரும் இறக்கிட்டோம். ஆமாவா? 8 இறக்கிட்டோம். எஸ், ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே 3 டிஜிட் எடுத்துட்டோம். அதனால் முடிஞ்சிடுச்சு. ஒரு டிஜிட் எல்லாம் இறக்கிட்டோம். இறக்கிட்டு எனக்கு ரிமைண்டர் 4 வருது. இப்போ நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிற்கக்கூடாது. இப்போ தான் நம்ம இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட்டுன்னு என்ன? இதுதான் பாயிண்ட்டுன்னு ஒரு டாட் மாதிரி வைக்கணும். பாயிண்ட்டு எதுக்கு வைக்கிறோன்னா, இந்த பாயிண்ட்டு வச்சுட்டா இந்த 4 பக்கத்தில் நம்ம கண்ணை மூடி 0 போட்டுடலாம். பாயிண்ட்டு வச்சுட்டோன்னா இங்கே 0 போட்டுடலாம். ஓகே, இப்போ 4 என்ன மாறிடுச்சிங்க? 40 ஆயிடுச்சு. இப்போ 40க்கு பிலோவை பாருங்கள், பார்க்கலாம். இந்த 40 இருக்கா பாருங்கள். 12 இருக்கா? இல்லை. 24 இல்லை. இப்போ 36 எடுத்துக்கலாமா? ஏன்னா 48 பெரிய நம்பர், 40 பெருசாக போகுது இல்லையா? அப்போ பிலோ நம்பர் தானே எடுக்கணும், சின்ன நம்பர். அப்போ 36 எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? 12 3s are 36. அப்போ 3ன்றது எங்கே போவோம்? 3 மேலே போவோம். அப்போ 3 12s are 36. இப்போ பாருங்கள், 0 6. அப்போ என்ன பண்ணோம்? 0 என்ன பண்ணோம்? 4 கிட்ட. இப்போ என்ன சப்ட்ராக்ஷன்? இது பாரோ சப்ட்ராக்ஷனில் வந்திருக்கு. உங்களுக்கு இங்கே நார்மல் சப்ட்ராக்ஷன் நடக்கும், பாரோ சப்ட்ராக்ஷன் நடக்கும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் டிவிஷனில் இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது தான் ராங் ஆகும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பாரு 0
இங்கே 4 கிட்டேருந்து 0 வந்து 4 கிட்ட பவரை கேட்குது. 4 என்ன பண்ணுச்சு, 1 கொடுத்துச்சு. அப்போ என்ன மாறும், இங்கே 10ஆக மாறிடுச்சு. அப்போ 10ல் 6 போச்சுன்னா மீனிங் என்ன ஆன்சர் வரும் பார்த்துக்கோங்க. 10 0 போட்டுக்கோங்க, 6 0 கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் எத்தனை வரும் உங்களுக்கு, 4. ஓகே, ஆன்சர் 4. அப்போ இங்கே என்ன இருக்கும், 4 கிட்டேருந்து 1 கொடுத்துட்டோம்ல, அப்போ என்ன 3ஆக மாறும் இல்லையா. அப்போ 3 3 0. இப்போ அகெயின் நமக்கு ரிமைண்டர் 4 வந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணலாம், 0 போடலாமா. நம்ம இங்கே பாயிண்ட் வச்சதுனால அகைன் பாயிண்ட் ஒரே டைம் பாயிண்ட் வச்சா போதும். மறுபடியும் 0 போட்டுக்கோங்க, பாயிண்ட் வச்சுட்டோம்ல 0 போட்டுக்கோங்க. இப்போ அகைன் என்ன 40ன்றது நம்ம எப்படி எடுத்தோம், 3 12s are 36 எடுத்தோம். அதே போடுங்க, 3 12s are 36. அதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. என்ன வரும் உங்களுக்கு, இப்போ என்ன பண்ணுமோ அதே தான், 4 தான் வரும். அதனால் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரே நம்பர் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதுதான் பாயிண்ட் டிவிஷன் செல்லக்குட்டீஸுங்களா. ஓகேங்களா. அதனால் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேட், நார்மல் டிவிஷனுக்கும் பாயிண்ட் டிவிஷனுக்கும் இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பார்த்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் டிஃப்ரென்ஷியேட் இல்லைங்களா. பக்கத்தில் உட்கார வச்சு மடியில் குழந்தைங்கள உட்கார வச்சு அழகாக சொல்லிக் கொடுங்க. இந்த யூடியூப் இந்த வீடியோஸ் பார்த்தே நீங்கள் எப்படின்னு சொல்லணும். நீங்கள் கன்ஃபார்மாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், நான் நம்புகிறேன். அதனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பேசிக்ஸ் கொடுத்தீங்கன்னா வர ஃப்யூச்சர் வந்து அவங்க பர்ஃபெக்டாக இருக்கும். பிகமிங் ஃப்யூச்சர் அவங்களுக்கு இந்த பேசிக் கொடுத்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே பேரண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாயிண்ட் டிவிஷன் நார்மல் டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி உங்களுக்கு டீச் பண்ணலாம், இன்னும் வேறு விதமாக எப்படி சொல்லி கொடுக்கலான்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லைம்மா. கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நைஸுன்னு போடுங்க, இல்லை சூப்பர்னு போடுங்க. இல்லை இன்னும் வேணும், நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் இங்கே கூட பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ குட்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.